தூவான் சிறப்பு வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தாகவும் என்றுணரப்பாற்று பொருள் மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையே உலகத்து உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணர வேண்டும். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தருவதோடு பருகுவோர்க்குதானே உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தருவதோடு பருகுவோர்க்குதானே ஓர் உணவாகவும் இருப்பது மழையாகும். வின்றொன்றின்று பொய்ப்பின் விரிநீர் வீயன உலகத்து உள்நின்று உடற்றும் பசி உரிய காலத்தில் மழை பெய்யாது போகுமானால் கடல் சூழ்ந்த இப்பெரிய உலகத்தில் பசி உயிர்களை வருத்தும். பொருள் மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைதான் உழவர்கள் ஏற்பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற வாங்கி எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாமல் இருந்து மக்களை கெடுப்பதும் மழைதான். வளம் அழிந்தவர்க்கு துணையாக பெய்து அவர்களை காப்பதும் மழைதான். விசும்பின் துளி வீழினால் மற்ற ஆங்கே பசும்பு தலை காண்பு அரிது. வானத்திலிருந்து மழை தூய் விழுந்தால் ஒழிய மண்ணில் பசும்புல்லின் நுனியை காண்பது கூட அரிதாகிவிடும். என்றிலிடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலே தானல் காத்தாகி விடேன். மேகம் கடலில் இருந்து நீரை முகந்து கொண்டு போய் பெய்யாமல் விடுமானால் பெரிய கண்டலும் தன் வளம் குறைந்து போகும். அக்சிரப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள் மழை பெய்யாமல் உழவம் வறண்டு போகுமானால் தேவர்களுக்காக இங்கே நடைபெறும் திருவிழாக்களும் வழிபாடுகளும் நடைக்கெடாதும். விரிதானல் கமும் நீரம் நூற்றம்பால் விரடுலகம் வானம் வழங்காத்தெனின். பொருள் மழை பெய்யவில்லை என்றால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு தரும் தானமும் தனக்காகச் செய்யும் தவமும் நிலை பெறாது. நீரின்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வான் நின்று அமையாது ஒழுக்கு. நீரில்லாமல் உலகம் இயங்காது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. எனவே மழை இல்லையே ஒழுக்கமும் நிலை பெறாது.
அறத்துப்பார் இலக்கடவுளை வாழ்த்து இன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல இந்த உலகம் ஆதிப்பகவனாகிய இறைவனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாலகு. பொருள் தூய அறிவு வடிவான இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன்? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனுடைய சிறந்தார் கருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இப்பூமியில் இன்பமாக நெடுங்காலம் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் மெய்மை கலந்த புகழை விரும்பி போற்றுபவரிடம் அறியாமையால் விளையும் நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் சேருவதில்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவியாகிய ஐம்பொறிகளின் வழியே பிறக்கும் ஆசைகளை அடக்கி இறைவனின் மெய்யான ஒழுக்க நெறியில் நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார். சேதத்தனக்கு வமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றில் அரிது. பொருள் தனக்கு ஒப்புமையில்லாதே இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்றுவது கடினம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள் அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கல்லாமல் மற்றவர் வாழ் பிறவியாகிய மற்ற கடல்களை நீந்தி கடப்பது கடினம். கேரி கோழில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணண்டா தலை. ஒரு எண்குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காரவனுடைய தலை. பொற்காலில் தலி பார்க்காத கண் போல பயனில்லாதது. பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராத்தார். பொருள் இறைவன் உடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பழைய கடலை நீந்தி கடப்பர் மற்றவர்